Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th class maths ஓட half yearly exam காக ஸோ ஃபஸ்ட் அந்த 8 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா மேத்ஸில், அந்த 8 யூனிட்ஸில் டாப் 10 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈச் யூனிட் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சேர்த்து ஒரே ஃபைலாக கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ பாருங்கள், இதில் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணால் கூட கண்டிப்பாக நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நல்லா படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாம், டோட்டலாக 8th யூனிட்டுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நமக்கு ஹாஃப் இயர்லி பப்ளிக் எல்லாமே ஒரே சிலபஸ் தானே, ஏன்னா ஃபுல் சிலபஸ் தான். அதனால் இது ஃபஸ்ட் லெசன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் 10 இம்பார்ட்டன்ட்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். அதில் இருக்கிற இந்த பக்கம் 2 மார்க்ஸ், இந்த பக்கம் 5 மார்க்ஸ்ப்பா தெரியணும் உங்களுக்கு, அதனால தான் சொல்ல. ஸோ அது பார்த்துக்கோ, ஓகேவா? ஸோ அதில் வர இம்பார்ட்டன்ட் டாப் 10 செகண்ட் லெசன். நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ஜிப்ரா முன்னாடி வரைக்கும். ஸோ ஆல்ஜிப்ராவில் மேட்ரிக்ஸ் முன்னாடி வரைக்கும் இதில் இருக்கும். அதுதான் 3.1 to 3.7 எக்ஸசைஸ் கிடையாது, கண்டென்ட். ஸோ ஆல்ஜிப்ரா மட்டும், மேட்ரிக்ஸ் தனியாக கொடுத்துருப்பேன். ஆல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் டாப் 10 2 மார்க் அண்ட் 5 மார்க். இப்போ மேட்ரிக்ஸ் தனியாக வரும். ஸோ யூனிட் 3 தான் இது கூட, ஆனால் மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸசைஸ் 3.16லேருந்து அப்போ முன்னாடி இருக்கிறது வந்து எக்ஸசைஸ் 3.15 வரைக்கும், சரியா? அது பார்த்துக்கோங்க. இது மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் என்ன இம்பார்ட்டன்ட்டு டாப் 10 கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 அண்ட் 6. ஆக்சுவலி இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுது, ஓகேவா? ஸோ அந்த டைமுக்கு ரெண்டுமே யூனிட் 4 6 கம்மியான சிலபஸ், அதனால் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருப்பேன். இதுவும் இதில் இருக்கிறது நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூனிட் 4ல் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், யூனிட் 6ல் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, நெக்ஸ்ட் யூனிட் 4ல் வந்து இன்னும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.3 அந்த பைத்தாகரஸ் தியரம் வருது இல்லையா, ஸோ அங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 6 இன்னும் வரும், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 70 above கன்ஃபார்ம். இல்லை சார் நான் சென்டம் எடுக்குனீங்கன்னா அதில் நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சில அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த டாப் 10 கிடையாமல் ஓவராலாக படிக்கிறதுக்கு என்னன்ட்டு அதை பார்த்துக்கோம். ஸோ இது ட்ரிக்னாமெட்ரியில் ஆல்ரெடி 6th யூனிட்டில் வந்து 4th யூனிட்டில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருப்பேன்னா, இப்போ செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இதில் 2 மார்க்ஸ் கம்மி தான், வெறும் இப்போ 6 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் 5 மார்க்ஸ் நிறையா இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 மென்சுரேஷன். ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க். பாருங்கள், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் யூனிட் 8 எல்லோரும் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்ட்டு. ஸோ அது மட்டும் பாருங்கள். ப்ராபபிலிட்டியில் நிறைய பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரை கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் நீங்கள் ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ இதுதான் 8 யூனிட்ஸுக்கான டாப் 10 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.